ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். பொதுவாக தேர்தல் களம் அப்படின்னும் போது எதற்காக தேர்தல் எது அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்படின்னா, வேட்பாளரை நிறுத்துவாங்க, மக்களுக்கான சேவை, அவர்கள் யார் அந்த தொகுதியின் வேட்பாளர் அப்படின்றது தான் பெரிய சுவாரஸ்யமான விஷயம். தேர்தல் களம் அப்படின்னும் போது தேர்தல் மட்டும் கிடையாது, தேர்தலுடைய அந்த வேட்பாளர்கள் யாரு, எதனால் அந்த வேட்பாளர் அங்கே நிறுத்துறாங்க, என்ன காரணத்திற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு தேர்தலில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தல். காரணம், பொதுவாகவே தேர்தல் சுவாரஸ்யமானதுனாலும் இந்த தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான், தாவேகா விஜய். இந்த காரணங்கள் தான் இந்த 2026 தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போறதுக்கான மிக முக்கியமான காரணம். அது நிறைய பேர் ஒத்துக்க கூட மாட்டாங்க, பட் ஆனால் அதுதான் உண்மை. ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், பட் இது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையாவே விஜய் அவர்களுடைய வருகை தான் 2026 தேர்தலை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்சி கிட்ஸோட ஓட்ஸ் பெரும்பாலும் விஜய்க்கு போகுது, நிறைய பெண்களோட ஓட்டுகள் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்னும் போது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே. மிக முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் நிற்பாங்க, வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒரு விஷயம் நடக்கும். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அறிக்கைகள்லாம் வரும், திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க, வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. இதெல்லாம் மிக முக்கியமானது. இதெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு அந்த வேட்பாளர் ஒரு அறிமுகமான முகமா இருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டி போட போறார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2020 தேர்தலில் மிக முக்கியமானது. திமுக அதிமுக இருக்க போற இடத்துல போட்டி போட போறாரா, இல்ல கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிற இடத்துல அவர் போய் போட்டி போட போறாரா, அது ரொம்ப சாதகமான ஒரு இடத்துல நிக்க போறாரா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கும். இப்போ நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு நான் வரேன். உதயநிதி நிக்கிறாருன்னா உதயநிதிக்கு மிக முக்கியமான சேப்பாக்கம் தொகுதி இருக்கு, இந்த தடவையும் அங்கதான் நிக்க போறாரா, இல்ல பக்கத்துல வேற ஏதாவது தொகுதியை மாற்றி தேர்ந்தெடுக்க போறாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கும். இப்போ பொதுவாகவே வேட்பாளர்கள் மிக முக்கியமானது தான் அப்படின்னா கூட தாவேகால யார் வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான். அதற்கடுத்து பார்த்தா கண்டிப்பா ஆதவர்ஜுனா நிற்பார், புஷி ஆனந்த் நிற்பார், அருண்ராஜ் அவர்கள் நிற்பாங்க, ராஜ்மோகன் நிற்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வரிசை. இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிக்க போறாங்க, ஏன்னா புது கேண்டிடேட்ஸ் எல்லாருமே, விஜய் உட்பட எல்லாருமே புது கேண்டிடேட்ஸ். இவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன, இவங்களுக்கான ஆரவாரம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இவங்கள விஜய் கண்டிப்பா ஒரு தொகுதியில் நிற்பார். அது மிக முக்கியமான, தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும். ஆனால் விஜயுடைய வேட்பாளர்கள் யாரு, அந்த வேட்பாளர்கள் மிக முக்கியமான ஒரு தொகுதியில யாரை நிக்க வைக்க போறாங்க. இப்போ கொளத்தூர்ல விஜய் நிற்பாரா, இல்ல புஷி ஆனந்த் நிக்க வைப்பாரா, ஆதவர்ஜுனா நிக்க வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. கொளத்தூர் தொகுதி, இந்த கொளத்தூர் தொகுதியோட வேட்பாளரா விஜய் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவரைத்தான் விஜய் அவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது அந்த வேட்பாளர் மிக முக்கியமானவராக இருக்கார். குறிப்பா கொளத்தூர் தொகுதிக்கு யார் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அந்த கொளத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய தொகுதி, தொடர்ந்து அங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா அங்க நிறைய திட்டங்கள் செயல்படுத்தவே இல்லை. குறிப்பா மழைக்காலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், அந்த வடிகால் திட்டங்கள், பல பிரச்சனைகள் அந்த குமரன் நகர் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து, ஜிகேஎம் காலனி, குமரன் நகர் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அங்க இருந்துகிட்டே இருக்கு. எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அங்க பெருசா போய் சேரல. நிறைய பிரச்சனைகள் முதலமைச்சர் தொகுதியிலே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பான இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்போ ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்கள் நிற்கும் போது அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே எடுப்போம். திருவாரூர்ல கலைஞர் அவர்கள் நிற்கும் போது அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ போய் நம்ம ஒரு சர்வே எடுப்பாங்க, எப்படி இருக்கு முதலமைச்சர் தொகுதி எப்படி இருக்கு. அதே மாதிரி கொளத்தூர் தொகுதியை எடுக்கும்போது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை நம்ம கடந்த கால மழை காலங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் முதலமைச்சர் தொகுதியின் தான் பேரு, எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் பிரச்சனை அங்க நிறைய இருக்கு. அரசு ஊழியர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து எதிர்குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை உறுதியாக திமுக ஓட்டு போட மாட்டோம்னு நேரடியாகவே சொல்றாங்க. எதிர்க்கட்சி தலைவராக கண்டிப்பாக ஸ்டாலின் அமர வைப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியே அவங்க கொடுக்குறாங்க திமுகவுக்கு. அப்படின்னும் போது நிறைய அரசு ஊழியர்கள் இங்க கொளத்தூர் தொகுதியில இருக்காங்க. அவங்க ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தொகுதிக்கு எதுவும் செய்யலன்ற, இன்னொரு பக்கம் அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள், அரசு ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கன்னு இரண்டு காரணங்கள். அரசு ஊழியர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அதிகம் கொளத்தூர் தொகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பார்த்துருக்கோம் கடந்த மாதங்களில் என்னென்ன நடந்தது அப்படின்றது. தூய்மை பணியாளர்களுக்கு நடத்திய போராட்டங்கள், அதை முதலமைச்சர் போய் நேரில் பார்க்காதது, அவங்களுக்கான குறைகளை நிவர்த்தி பண்ணாதது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். அந்த தூய்மை பணியாளர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க கொளத்தூர் தொகுதியில் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய வேட்பாளராக அங்கே நிற்பார். அப்போ அதிமுகவிலிருந்தும் மிக முக்கியமான ஒரு நபர் தான் நிற்பாங்க. பொதுவாகவே திமுக அங்கே நிற்கும் போது, ஒரு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் நிற்கும் போது இந்த பக்கம் அதிமுக வேட்பாளர் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும்.
இவர் எப்படி இவர் சமாளிப்பார், இல்லை அவர் எப்படி இவர் சமாளிப்பார். ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு யார் ஈக்குவலாக நிற்கிறாங்க, அவங்கள எப்படி ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா பொதுவாக தலைவர்கள் வந்து வெறும் 5000 10,000 ஓட்டில் ஜெயிக்கிறத விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக 50,000 30,000 50,000 1,00,000 அப்படின்னு ஜெயிக்கணும், ஸ்வீப் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அவர் வேறு யாரும் இல்லை, YBM டிராவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிராவல்ஸ் நடத்தக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருப்பார். அவர் தான் விஜயுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வட்டாரங்களில் பரவலாக கொஞ்சம் பேசப்படுது. அவருடைய நன்னடத்தைகள், அவர் தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், தொடர்ந்து அங்கே வந்து அவருக்கு நற்பெயர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம், அவருடைய தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அது தாவேகாவுடைய அந்த வேட்பாளர் பாலாஜி அவர்களுக்கு, YBM டிராவல்ஸ் பாலாஜி அவர்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். ஒரு வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்திட முடியுமா, அவர் வந்து தொடர்ந்து அங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா சாத்தியப்படலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறாரு, அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தினா சாதாரண வேட்பாளரை நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தணும்னா ஒரு நல்ல அறிமுகமான, அந்த தொகுதியில் நல்ல அறிமுகமான ஒரு நபராக இருக்கணும். வெறும் அறிமுகமான நபராக மட்டும் இல்லாமல் நல்ல உதவிகளை செய்திடக்கூடிய நற்பெயரை கொண்ட ஒரு நபராக தான் இருக்கணும். அப்படின்னும் போது அந்த நற்பெயர் அவருக்கு இருக்கு அப்படின்றதுனாலையும் அதனால் அவர் அங்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பெரும்பாலும் அப்படி வந்து பேசப்படுறதா தான் சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அது நடந்ததுனால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், முதலமைச்சர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தாவேகா வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்கே பெரிய பேசு பொருளாக இருக்கும். அங்கே அதிமுகவுடைய வேட்பாளரும் நிற்கலாம், ஆனால் இந்த தடவை அது தாவேகா வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேசு பொருள் அப்படின்றது தொடர்ந்து இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களின் சாய்ஸாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது 2026 தேர்தல் நெருங்க தான் தெரியும். ஏன்னா நெருங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் தாவேகாவிற்கு எப்படி சாதகமாக அமையும், கொளத்தூர் தொகுதி அவங்களுக்கு எப்படி சாத்தியமாக அமையும்ன்றத பல்வேறு கேள்விகள் இருக்கு. அது என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.